நைட்டியே போட்டு இருந்து திடீர்னு saree கட்டும்போது தான் தெரியுது நம்ம எவ்வளோ வெயிட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது. ஆஹா! இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னையிலேருந்து கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் இது எவ்வளோ தூரம் கன்டின்யூ பண்ணுவேன்னு தெரில. பட் ட்ரை பண்ணுவோம். எங்கள் அம்மா நல்லாவே சமைப்பாங்க. நான் காலேஜ்லாம் படிக்கும்போது எங்கள் அம்மா வெஜிடபிள் தோசை சுட்டு கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும். ரொம்பயும் புளிச்சிருக்க வேணாம், கொஞ்சம். தோசை செய்கிறதுக்கு கேரட்டு, முட்டைக்கோசு, ஆனியன் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிடணும். இதில் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் என் பையனும் சாப்பிட்றதுனால இது வந்து பச்சை மிளகா நான் சேர்க்கல. அப்புறம் இதை மாவோட நல்லா ஆட் பண்ணிக்கணும். உப்பு வேணும்னா மாவுலேயே உப்பு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மல்லி இலை கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அதை வச்சு சிம்பிளாக ஒரு சட்னி மாதிரி அரைச்சிடலாம். எதுவுமே சேர்க்காம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பூண்டு, பச்சை மிளகாய், மல்லி இலை, கொஞ்சோண்டு புளி இது சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் பார்த்தேன் வாங்கி வச்சுருந்த புதினாவும் ரொம்ப நாளாக அப்படியே இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே அதையும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் என் பையனுக்கெலாம் இது பிடிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே அவன் நல்லா இருக்கு எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டான். நம்ம என்ன தான் எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நம்ம பசங்க நம்மக்கிட்ட நல்லா இருக்குது எனக்கு இன்னொன்று வேணும்னு கேட்கும்போது அது என்னமோ அது ஒரு தனி ஃபீலாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த தோசை ட்ரை பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிச்சிருந்தது, என் பையனுக்குமே பிடிச்சிருந்தது. பேலன்ஸ் மாவை தூக்கி வச்சுட்டு அர்ஜுனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு கொய்யாப்பழம் தான்.